நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் கர்நாடகாவிலிருந்து செய்தியாளர் அசோக்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் அசோக்குமார். வணக்கம் சார். தர்மசாலாவில் என்ன நடக்குது? டே பை டே அப்டேட் வந்துட்டே இருக்கு. இருந்தாலும் அந்த முகமூடி மனிதர் முதல் முறையா முகத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. சில யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில என்ன முக்கியமா சொல்லியிருக்காரு? சார், அந்த பேட்டி இப்ப இந்த இடைக்காலத்துல கொடுக்கப்பட்ட பேட்டி இல்ல. கடந்த மாசம், அதாவது ஜூலை 4ஆம் தேதி அவர் பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்றாரு. ஜூலை 3ஆம் தேதி எஃப்ஐஆர் ஆகுதுங்க. ஜூலை 4ஆம் தேதி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் முன்னால போய் 164 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூ. இது ஒரு 3-4 யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு. இந்த 3-4 சேனல்லையும் அவர் பேசுறது ஒரே விஷயம்தான். அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே இந்த இன்டர்வியூ பதிவு பண்ணிருக்கலாம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே ஒளிபரப்பிருக்கலாம். ஆனா எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் இதை ஒளிபரப்புறதுல இன்ட்ரெஸ்டும் இல்லை, அவ்வளவு தைரியமும் இல்லை. ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருக்கிற தர்மஸ்தலா அட்மினிஸ்ட்ரேஷனை எதிர்த்துக்கிற தைரியம் எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் முக்கியமா சொல்லணும்னா இவங்களை மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லவே முடியாது. இப்போ யூடியூப் சேனல் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட கேரக்டரை அந்த இதை பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி யூடியூப் சேனல் தான். இந்த யூடியூப் சேனல்களுக்கு அவரு சில இம்பார்ட்டன்டான விஷயங்களை பதிவு செஞ்சுட்டு, அதாவது இன்டர்வியூ கொடுத்துட்டு தான் அவரு கேஸ் கொடுக்க போனார். நாளைக்கு கேஸ் கொடுத்தா எப்படியும் இது பெரிய லெவல்ல பேசும் பொருளாகவும் போலீஸ் கஸ்டடியில அவர் அதாவது சின்னையாவை எடுப்பாங்க. கஸ்டடிக்கு போன வாட்டி நாளைக்கு என்ன வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். போலீஸ் தரப்புல ஆட்சி அவங்க கையில இருக்கு, அதிகாரம் அவங்க கையில இருக்கு, பணபலம், ஆள் பலம் எல்லாம் இருக்கிறதுனால இவங்க நாளைக்கு இந்த உண்மையான விஷயத்தை அதை எப்படி வேணாலும் மாத்தலாம். அதனால சில விஷயங்களை நானா பதிவு செஞ்சுட்டு தான் அப்படின்னு ஒரு சில யூடியூப் சேனல்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த யூடியூப் சேனலுக்கு என்ன இன்டர்வியூ கொடுத்தாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சார், அவரு ரொம்ப தெளிவா சொல்றாரு. 1992 இருந்து 2014 வரைக்கும் நாங்க இங்க துப்புரவு தொழிலாளி, அதாவது கிளீனிங் பண்ற ஒரு வேலையை பார்த்தேன் ஒரு 2 வருஷம். அதுக்கப்புறம் என்ன பிணங்களை புதைக்க வைக்கிற வேலையை எனக்கு கொடுத்தாங்க. நான் பிணங்களை புதைச்சேன். இந்த இடைக்கால இந்த 20-22 வருஷங்கள்ல நூத்துக்கணக்கான, அதாவது கிட்டத்தட்ட 1000 பிணங்களை நான் புதைச்சிருப்பேன். ஒரு சில பிணங்கள் அதுல நேச்சுரல் டெத்தான பிணங்கள், சுசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போனவங்களோட சடலமும் இருந்திருக்கு. ஆனா இன்னும் சில சடலங்கள் அதை கொலை பண்ண நிலைமையில இருந்தது. அதை பார்த்தாலே தெரியும். உடம்புல காயமானது, பிரைவேட் பார்ட்ல காயமாவது. சுசைட் பண்ணிக்கிறவங்களுக்கு பிரைவேட் பார்ட்லயோ இன்னங்கயோ காயங்கள் ஆகாது. தூக்கு மாட்டிக்கிட்டோ விஷம் குடிச்சிட்டோ எங்கேயோ விழுந்து இறப்பாங்க. அந்த பாடிக்கும் கொலையான பாடிக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு முட்டாள் நான் இல்லை அப்படின்னு சின்னையா சொல்றாரு. சில பாடியை ரேப் அண்ட் மர்டர் பண்ணிருக்கிறத எங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுல பர்டிகுலரா ஒரு கேள்வி கேட்கிறாரு. யாரு? இந்த யூடியூப் சேனல்ல ஆங்கர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வினா, எந்த ஏஜ் குரூப் சடலங்கள் அதிகமா கிடைக்கும்? அதாவது இந்த ரேப் அண்ட் மர்டர் கேஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரேப் அண்ட் மர்டர் கேஸ் எந்த வயசு பெண்கள் மேல அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு கேட்டப்போ அது 10, 12, 13, 17 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இந்த பெண்களோட இந்த ஏஜ் குரூப் பெண்கள் மேல ரேப் அசால்ட் ஆயிருக்கு, ரேப் பண்ணி தான் கொலை பண்ணிருக்காங்க. நான் உறுதியா சொல்லுவேன். ஏன்னா ஒரு பாடியை பார்த்த உடனே அது ரேப் ஆகி மர்டர் பண்ணிருக்கிறதா இல்ல நேச்சுரல் டெத்தான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் ஒன்றும் முட்டாள் இல்லைன்னு அவரே பதிவு பண்ணியிருக்காரு சார். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே இந்த வேலையை நான் செஞ்சிருக்கேன். சில பெண்கள் பாடியில உள்ளாடைகள் இருக்குல்ல. ஒரு ஒரு இவரு பேர், ஒரு போலீஸ் அதிகாரி பேர் சொல்றாரு, அவர் சந்திரசேகர் அப்படின்னு ஒரு ரைட்டர், பெல்தங்கடி போலீஸ் ஸ்டேஷன் ரைட்டர். அவர் அந்த பிணங்களுக்கு பாவாடையை போட்டு விடுன்னு சொல்லுவாரு. பிணங்களை புதைக்கிறதுக்கு முன்னால அந்த பணத்துக்கு நான் தான் பாவாடையை போட்டு புதைப்பேன். எத்தனையோ பெண்களோட சடலங்களை நாங்க பாக்குறப்ப உள்ளாடை இருக்காது. சுசைட் பண்ணிக்கிறவங்க யாரு உள்ளாடைய பாவாடையை கழட்டி வச்சுட்டு சுசைட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு ஒரு கேட்கிறாரு. இந்த மாதிரி அண்ட் சில பிணங்கள் மேல தங்கங்கள் கூட இருந்துச்சு, அதாவது தங்க நகைகள் இருந்துச்சு. இந்த ரைட்டர் சந்திரசேகர் அப்படிங்கிறவரு இன்னொருத்தர் பேர் சொல்லியிருக்காரு. எக்ஸாக்டா எனக்கு அந்த பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. இந்த 2 பேரும் அந்த சுகுமார், இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த தங்கங்களை எடுத்துட்டு போய் சில ஜுவல்லரி ஷாப்புகள்ல அந்த தங்கத்தை கொடுத்து வேற மாத்திக்குவாங்க. இல்ல ஜுவல்லரி ஷாப்லயே அந்த தங்கத்தை வித்துருவாங்க. என்னங்க சார், பணங்க மேல இருக்கிற தங்கத்தை நீங்க இப்படி எடுத்து மிஸ்யூஸ் பண்றீங்கன்னு கேட்டப்ப, இல்லப்பா இந்த தங்கத்தை எல்லாம் நாங்க கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கொடுக்கணும்,
அதனாலதான் இந்த தங்கங்களை நான் இங்க வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பொய் சொல்லிட்டு எங்களுக்கு 200 ரூபாய் செலவு காசு கொடுப்பாங்க. நாங்க இந்த மாதிரி நிறைய பிணங்களை வந்து புதைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு சார். அது ஒரு பாயிண்ட். இன்னொரு கேள்வி என்ன கேட்கப்பட்டதுன்னா, 2014 வரைக்கும் நீ இங்க வேலை செஞ்சிருக்கியப்பா, 2012 சௌஜன்யா கேஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? சௌஜன்யா ரேப் அண்ட் மர்டர் கேஸ் நாடு அளவுல, கர்நாடகா மட்டும் இல்ல, நேஷனல் லெவல்ல பெரிய சவுண்ட் பண்ண கேஸ் அந்த ரேப் அண்ட் மர்டர் கேஸ். இந்த கேஸ்ல உனக்கு என்ன தெரியும்னு கேட்டப்போ, அண்ட் அந்த கொலையை யாரு செஞ்சது அப்படின்னு கூட ரொம்ப தெளிவா சொல்றாரு சார். அவரு அந்த கொலையை யார் செஞ்சதுன்னா, இந்த தர்மாதிகாரி வீரேந்திர ஹெகடே யார் இருக்காரு, இவரோட தம்பி ஹர்ஷேந்திர குமார் ஜெயினோட பையன் நிಶ್ಚல் ஜெயினும் அவனோட கூட்டாளிகளும், அதாவது நிಶ್ಚல் ஜெயின், உதய் ஜெயின், இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த பெண்ணை வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் கன்ஃபார்மா சொல்றேன் சார். இவங்க தான் இந்த கொலையை பண்ணது, இந்த ரேப் அண்ட் மர்டர் பண்ணது ஹர்ஷேந்திர குமார் ஜெயினோட பசங்க அண்ட் அவங்களோட ஆளுங்க தான் பர்ஃபெக்டா சொல்றாரு. அண்ட் இன்னொரு சப் கேள்வி வந்து சப் கொஸ்டின் வைக்கப்படுது, இதை வந்து நீ ஐ விட்னஸா, இதை வந்து நீ பார்த்துருக்கிய அப்படின்னு கேட்டப்ப அவர் சொல்றாரு, இல்ல இந்த ரேப் அண்ட் மர்டரை நான் பார்க்கல, ஆனா பார்த்த நேரடியா அதை பார்த்த ஐ விட்னஸ் ஒருத்தர் இருக்காரு, ரவி பூஜாரி அப்படின்னு. ரவி பூஜாரி இந்த ரேப் அண்ட் மர்டரை பார்த்துருக்கான். அண்ட் அதை வந்து அவன் என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி சின்ன முதலாளி பசங்க அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து சௌஜன்யான்னு ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணாங்க, இதை நான் வந்து பார்த்தேன், நானும் அந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னு அவன் என்கிட்ட வந்து சொன்னான். ஆனா அவன் என்கிட்ட சொல்லி 2 மாசத்துல அவன் வந்து தூக்கு மாட்டிக்கிட்டதா சொல்லி ஃப்ரேம் பண்ணி அவனையும் கொண்டுறாங்க. நீங்க இந்த டைம்லைனை பார்த்தாங்களே சார், 2012 இருந்து இந்த 2021 வரைக்கும் இந்த 6-7 வருஷத்துல சௌஜன்யா கேஸ்ல ஐ விட்னஸ் சேர்த்தி இந்த பாரிஜா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, ஒரு லேடி, அந்த வீரேந்திர ஹெகடே வீட்டுல வேலை செய்யற லேடி பாரிஜா அப்படின்னு ஒரு பெண் இருக்காங்க. அவங்களும் கூட அங்க அந்த இடத்துல வந்து சௌஜன்யாவை பார்த்து ஐ விட்னஸ், அவங்களையும் சேர்த்து ஒரு 6 பேர் விட்னஸ் வந்து லைனா இறக்குறாங்க சௌஜன்யா இறப்புக்கு, சௌஜன்யா மர்டருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 6 பேர் சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாம் சந்தேகத்துக்கு இடம் தர மாதிரியே இறக்குறாங்க. அண்ட் அவங்க யாரும் நேச்சுரல் டெத்ல சாவர வயசு இல்லை அவங்களுக்கு, அது செகண்டரி, அதை அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ரவி பூஜாரிங்கிறவன் வந்து என்கிட்ட சொன்னான், ஆனா ரவி பூஜாரியை எப்படியாவது கொல்லணும்னு இவங்க முயற்சி பண்ணாங்க ஆபீஸ்லயே, அதாவது நாங்க எல்லாம் வேலை செய்யற ஆபீஸ் இருக்குது இல்லைங்களா, ஆபீஸ்ல திடீர்னு யாரோ வந்து ரவி பூஜாரி தூக்கு மாட்டிட்டாருன்னு கத்துனோம். நாங்க போய் பார்த்தா கவுத்தையெல்லாம் கட்டின மாதிரி நிலத்துல அவன் படுத்திருந்தான். அதாவது தூக்கு மாட்டினா ஒருத்தன் மேல தொங்கிட்டு இருக்கணும். அண்ட் யாரும் தூக்கு மாட்டிக்கிறவங்க கதவை திறந்து போட்டுட்டு தூக்கு மாட்டிக்க மாட்டாங்க. ரவி பூஜாரி வந்து தூக்குல தொங்கி இருந்தா போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணும், பாடியை போலீஸ் வந்து இறக்கி அவங்க மாஜர் பண்ணி அவங்க ரிப்போர்ட் கொடுத்த அவங்க ஓகே சொன்ன வாட்டினா பிணத்தை இறக்கணும். ஆனா நாங்க போய் பார்க்கும்போது 2 நிமிஷத்துல அந்த பாடி நிலத்துல கடந்தது. கேட்டதுக்கு அவன் தூக்கு மாட்டிக்கிட்டான்ப்பா, நாங்க காப்பாற்ற ட்ரை பண்ணோம், அதுக்குள்ள அவன் இறந்துட்டான், இந்த மாதிரி கதை சொன்னாங்க. ஆனா இந்த விஷயம் ரவி பூஜாரி என்கிட்ட சொன்னது யாருக்கும் தெரியாது. வெளியே சொன்னா என்னையும் ரவி பூஜாரியை கொன்ன மாதிரியே கொன்றுவாங்க அப்படிங்கிற பயம் எனக்குள்ள இருந்துச்சு. ஆனா இந்த கொலையை செஞ்சது வந்து ஹர்ஷேந்திர குமார் ஜெயினோட பசங்க தான் அப்படின்னு தெளிவா சொல்றாரு சார். 3வது கேள்வி என்ன கேட்கப்படுதுன்னா, இந்த ஆன மாவுத நாராயணன் அண்ட் நாராயணனோட தங்கச்சி யமுனா டபுள் மர்டர் கேஸ். இந்த கேஸ் எதுக்கு, இந்த டபுள் மர்டர் எதுக்கு ஆகுதுன்னா சார், இந்த ஆன மாவுதனோட ஒரு 3 ஏக்கரா நிலம் இருக்கு, அந்த நிலத்தை ரொம்ப வருஷமா கொடுங்கன்னு தர்மஸ்தலா தரப்புல கேக்குறாங்க. இவங்க அந்த நிலத்தை கொடுக்க மறுத்துறாங்க. அந்த நிலம் எங்க இருக்குதுன்னா, தர்மஸ்தலாக்கு நீங்க என்ட்ரி ஆகிற மெயின் ரோட்லயே உங்களுக்கு ரைட் சைட்ல அந்த நிலம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நிலத்தை கேட்கறாங்க, அந்த நிலத்தை இவங்க தர்றது இல்ல. நிறைய தடவை கூப்பிட்டு வச்சு கோயில்ல ஹர்ஷேந்திர குமார் ஜெயினுங்கிறவரு, அதாவது வீரேந்திர ஹெகடேவோட தம்பி, நிறைய தடவை நாராயணனை நேரடியா அவரே அடிச்சிருக்கிறத ரொம்ப பேர் அங்க பார்த்ததா இதுக்கு முன்னாலேயும் சொல்லி இருக்காங்க. இந்த இன்டர்வியூல வந்து மாஸ்க்மேன் சின்னையா கூட அந்த சொல்லியிருக்காரு, நிறைய தடவை கூப்பிட்டு வச்சு அடிச்சிருக்காங்க, அவன் அபியூஸ் பண்ணிருக்காங்க, இந்த நிலத்தை எனக்கு கொடுத்துருந்து மிரட்டி இருக்காங்க, ஆனா அவன் கொடுக்கல. அதனால அவனை வந்து கல்லாலேயே தலைய அடிச்சு கொண்டாங்க. அவன் தங்கச்சியை வந்து கேங் ரேப் பண்ணி, அதாவது யமுனாவை வந்து கேங் ரேப் பண்ணி கொண்டாங்க. இது மொத்த ஊருக்குமே தெரியும். போலீஸ் வந்து இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கிளீன் சீட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவங்களுக்கு எதுவும் தப்பு இல்லை, யாரோ ராபரி பண்ண வந்தவங்க, வீட்டுல திருட வந்தவங்க தான் இந்த டபுள் மர்டர் கேஸ பண்ணதா சொன்னாங்களேப்பா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அவன் சிரிக்கிறான். ஊருக்கே தெரியும் இந்த டபுள் மர்டர் கேஸ் செஞ்சது வந்து இந்த கோவில் தரப்பார் தான், அதுலயும் முக்கியமா ஹர்ஷேந்திர குமார் ஜெயின் தான், ஊருக்கே தெரியும். இந்த கேஸ் எப்படி அன்சால்வ் ஆச்சு அப்படின்னு அவன் கேட்கறான். அண்ட் இப்போ அந்த இடத்துல அவனோட இடத்துல வந்து இவங்களோட ஹோட்டல் தான் இருக்கு, ஹோட்டல் அயோத்தியா, அதாவது தர்மஸ்தலா ஹோட்டல் அயோத்தியான்னு நீங்க கூகுள் பண்ணா உங்களுக்கு ஒரு போட்டோ தெரியும்.
அந்த ஹோட்டல் எங்க நிக்குதுன்னா இந்த நாராயணனுக்கு சொந்தமான இடத்துல, அந்த நாராயணனுக்கும் யமுனாக்கும் சொந்தமான இடத்துல தான் அந்த ஹோட்டல் நிக்குது. அண்ட் அந்த கேஸும் இது வரைக்கும் அன்சால்வ். இந்த மாதிரி சௌஜன்யா கேஸ், ஆனமாவுத, நாராயணா, யமுனா கேஸ் அண்ட் இவன் 20 வருஷமா எத்தனை பிணங்களை இவரு மாஸ்க்மேன் புதைச்சாரு. இந்த எல்லா பதிவுகளையும் வந்து யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூவா கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. ஒரு எதுக்கு இன்டர்வியூ கொடுத்தாருன்னா, இப்ப எஸ்ஐடி ஆயிருக்கு, இங்க கர்நாடகத்துல வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே எப்படியாவது தர்மஸ்தலாவை காப்பாத்தி ஆகணும்னு கங்கணம் கட்டி நிக்கிறாங்க. நாளைக்கு இந்த ரிப்போர்ட் என்ன வேணாலும் ஆகலாம். மீடியாக்கள் எல்லாம் போய் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சுஜாதா பட் கேஸை பத்தி கையில் எடுத்தாங்க. நல்ல விஷயம், சுஜாதா பட் கேஸ் கையில் எடுத்தாங்க. அனன்யா பட் அப்படின்னு ஒரு பொண்ணு பிறக்கவே இல்லை, அந்த கதையே ஒரு ஃபேக்கான நரேஷன். சுஜாதா பட் வந்து அவங்க சொத்தை எப்படியாவது மீட்டுறணும் தர்மஸ்தலால இருந்து அப்படின்னு சொல்லி அவங்க சொத்துக்காக இந்த மாதிரி ஒரு கதையை கட்டினாங்க அப்படின்னு ஒரு ஃபேக் நரேஷன் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணியிருக்காங்க. இது நிஜமாலுமே வரவேற்கத்தக்க விஷயம் தான் மீடியாக்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தரப்புல இருந்து. ஆனா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். சௌஜன்யா கேஸையும் நீங்க இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணுங்களேன். இந்த நாராயணன் யமுனா டபுள் மர்டர் கேஸையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்களேன். அதே மாதிரி 1978 நடந்த வேதவல்லி கேஸ் இருக்கலாம், 1986 நடந்த பத்மலதா கேஸா இருக்கலாம். இத்தனை கேஸுகளும் அன்சால்வா எப்படி போச்சு? ஒரு 2 to 2.5 ஏக்கர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஊர், மலைப்பகுதி வாழ் மக்கள் மட்டுமே இருக்கிற ஒரு சின்ன ஊர் தர்மஸ்தலால இத்தனை கேஸ், அதே ஊர்ல பிறந்து வளர்ந்தவங்க மாஸ் ரேப் ஆயிருக்கு, மர்டர் ஆயிருக்கு நிலத்துக்காக. இப்ப ஒரு 10 நாளைக்கு முன்னால ஒருத்தன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், சார் நாங்க இங்க 40 ஏக்கரா எங்களுக்கு இடம் இருந்துச்சு, அடிச்சு புடுங்கினாங்க, அவங்க சொன்ன விலைக்கு நான் கொடுத்துட்டு எங்க அப்பாவோட இந்த ஊரை விட்டே போயிட்டேன் அப்படின்னு. இப்ப ஒரு 10 நாளைக்கு முன்னால எஸ்ஐடில ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. நிறைய பேரு என் குழந்தைங்க வந்து காணாம போயிருக்கு, 17 வயசு 13 வயசுல என் குழந்தைங்க வந்து காணாம போயிருக்குன்னு இப்ப எஸ்ஐடி ஹெல்ப்லைன் ஆரம்பிச்ச வாட்டி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இன்னும் தெரியாத 100கணக்கான கம்ப்ளைண்ட் இருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்டுகளை பத்தி எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எப்ப இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணி இந்த உண்மைகளை வெளியே கொண்டு வருவீங்க அப்படின்னு நான் ரொம்ப தாழ்மையா கேட்கிறேன் சார். குறிப்பா இந்த சாட்சியத்தை மிரட்டினார்தா சொல்லி ஒரு தகவல் இருக்கு. நம்ம மஞ்சுநாத் கவுடா வந்து டைரக்டா வந்து சின்னையாவை மிரட்டினாரு அப்படின்றது உண்மையா? என்ன பண்ணாரு? அந்த கேஸுக்கு தான் சார் அது இதுக்கு முன்னே, அதாவது ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னே விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே இவருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. யார் மாஸ்க்மேன் சின்னையாவை வந்து இன்னும் கஸ்டடியில எடுக்கல, அவருக்கு ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்பயே வந்து இந்த எஸ்ஐடி டீம் 25 பேரை கொண்ட ஒரு டீம், இதுல மஞ்சுநாத் கவுடாங்கிறவரு நிக்க வச்சு மிரட்டி ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு. அந்த வீடியோல என்ன பேச சொல்லியிருக்காருன்னா, இந்த கேஸ்ல வந்து நானா வரல, சில பேர் என்ன காசு கொடுத்து என்ன வந்து இது பண்ணி தான் மைண்ட் வாஷ் பண்ணி தான் என்னை கூட்டிட்டு வந்தாங்க, அவங்களே என் கையில சில எலும்பு கூடுகளை கொடுத்து பொய் சாட்சி சொல்ல சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீ சொல்லு, நான் வீடியோ பண்ணிக்கிறேன், அப்படி இல்லைன்னா நாளைக்கு உனக்கும் தண்டனையாகவும் உனக்கும் ஆயுள் தண்டனையாகவும் 16-20 வருஷம் ஜெயில இருப்ப, சாவர வரைக்கும் ஜெயில இருக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவர் வந்து ஒரு வீடியோ பதிவை செஞ்சிருக்காரு மஞ்சுநாத் கவுடா. இத அடுத்த நாள் காலையிலேயே அவரோட அட்வொகேட் தனஞ்சய் மூலியமா மாஸ்க்மேன் சின்னையா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி என்ன மிரட்டிட்டு இருக்காரு மஞ்சுநாத் கவுடா, என்ன மிரட்டிட்டு இருக்கிறாரு, என்ன மிரட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு, இது வந்து ஃபேக்கு, நான் பயத்துல தான் கொடுத்தேன், இது வந்து கம்ப்ளீட்டா ஃபேக்கு, இந்த மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாவும் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது என்கொயரிக்குன்னு அவரு ஏற்கனவே இதை பத்தி ஒரு 2 வாரத்துக்கு முன்னே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு சின்னையா. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே மஞ்சுநாத் கவுடாவை வந்து இந்த மொத்த டீம்ல இருந்தே ஒதுக்கி வைக்கப்பட்டது. மஞ்சுநாத் கவுடா இப்ப இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருக்கல. ஆனா இப்ப புதிய தகவல் என்னன்னா, நேத்துல இருந்து மஞ்சுநாத் கவுடா மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்குள்ள வந்திருக்காரு. நேரடியா சாட்சிய மிரட்டுன ஒரு ஆளு, நேரடியா சாட்சியை மிரட்டி பொய் சாட்சியா சொல்லுன்னு ஒரு வீடியோ எடுக்க ட்ரை பண்ண ஒரு ஆளு, இவ்வளவு இம்பார்ட்டன்டான சென்சிட்டிவ் கேஸ்ல இவ்வளவு முட்டாள்தனமா நடந்துகிட்ட ஒரு அதிகாரியா மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல எப்படி சேர்த்துக்கிட்டாங்கன்னு தெரியல. நேத்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வெளியே வந்து பெரிய லெவல்ல வைரல் ஆச்சு. இப்ப எங்களுக்கு எஸ்ஐடியவே ஒரு அனுமானத்தோட சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்க வேண்டிய நிலைமைக்கு நாங்க இருக்கோம். ஏன்னா வந்து இந்த கேஸ் பெரிய பூதாகாரமா வெடிக்கிறப்ப இந்த கேஸை வந்து எஸ்ஐடிக்கு கொடுக்கறதுக்கு ஆளுங்கட்சிக்கும் இஷ்டம் இருக்குல்ல, எதிர்கட்சிக்கும் இஷ்டம் இருக்குல்ல. ஆளுங்கட்சி வந்து கோர்ட்டுக்கு போய் 1464 ஸ்டேட்மெண்ட் கொடுத்த வாட்டி கோர்ட் ரிப்போர்ட் கேட்டுச்சு,
அண்ட் இங்க இருக்கிற உமன்ஸ் கமிஷன் வந்து வருத்தம் தெரிவிச்சிருச்சு. 30 வருஷமா இத்தனை பேர் பெண்கள் இங்க அன்நேச்சுரலா டெத் ஆயிருக்காங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு? கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துக்கணும். எங்களுக்கு 30 வருஷம் யாரெல்லாம் இங்க வந்து காணாம போயிருக்காங்க, பெண்கள் இறந்து போயிருக்காங்க, இந்த ரிப்போர்ட் கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு உமன் கமிஷன் கேட்ட வாட்டி வேற வழியே இல்லாம தான் கவர்மெண்ட் வந்து இந்த கேஸை எஸ்ஐடி கொடுக்குது சார். ஆனா எஸ்ஐடி கொடுத்த வாட்டியும் சித்தராமையா, சிஎம் சித்தராமையாவுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த எஸ்ஐடியை லீட் பண்ற 4 ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமனம் பண்ற அதிகாரம் வந்து சிஎம் சித்தராமையாக்கு இருக்கு. அந்த 4 அதிகாரியும் நல்ல அதிகாரிகள் தான். அட்வொகேட் தனஞ்சய் வந்து யார் யார் வேணும்னு ஃபர்ஸ்டே அவங்க அவரோட சாய்ஸ் கொடுத்திருந்தாரு. அதன் அடிப்படையில 4 பேர் நல்ல அதிகாரியை நியமனம் பண்ணியிருந்தாங்க. மொஹந்தி சர் கையில வந்து டீமை லீட் பண்றதுக்கான ஒரு இதை கொடுத்து ஒரு ஜவாப்தாரியை கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த டீம்ல இருக்கிற மிச்சம் இந்த எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிவைஎஸ்பி ரேங்கிங் என்ன இருக்கு, இதெல்லாம் வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட்டும் டிசிஎம் சிவகுமாரும் சேர்ந்து ஒரு சில பேர்த்த உள்ள சேர்த்திருக்காங்க. இவங்க எல்லாருமே முக்காவாசி பேரு சங்கி மனநிலைமை இருக்கிறவங்க. அண்ட் இவங்க எல்லாருமே வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்கன்னு சொல்லப்படுது. அண்ட் டைரக்டா டிசிஎம் சிவகுமார், அதாவது துணை முதல்வர் சிவகுமாரை வந்து இது சூழ்ச்சி, கோயிலுக்கு எதிராக சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது, இது என்னன்னு எனக்கு தெரியும், அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கூட, அதாவது கவர்மெண்ட் வந்து இது பண்ண எஸ்ஐடியை எதிர்த்தே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற ஒரு ஆளுகிட்ட வந்து நீங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அந்த மாதிரி ஆளுங்களை தான் ஒரு 20-25 அதிகாரியை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. மஞ்சுநாத் கவுடாங்கிறவன் அந்த மாதிரி ஒரு அதிகாரி, இந்த மாதிரி வேற வேற அதிகாரிகளும் உள்ள இருக்காங்க. அதனால எஸ்ஐடியை கூட நாங்க இப்போ சந்தேக கண்ணுல பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கு சார். அவர் வந்து குறிப்பா பிணங்களை புதைச்சது சாரி, அவர் குறிப்பா வந்து பிணங்களை நான் தான் புதைச்சேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று முன் வச்சாரு. அதுக்கப்புறம் இந்த சௌதன்யா கேஸ்ல வந்து ஏற்கனவே நான் பார்க்கல, நான் ஊருக்கு போயிருந்தேன், எனக்கு தெரியாதுன்னு ஒரு விஷயங்கள் சொன்னாரு. இப்போ வந்து நான் தான் புதைச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. இது எது உண்மைன்றது ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா சார்? இவருடைய ஸ்டேட்மெண்ட், இவர் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட், இப்போ 164 ஸ்டேட்மெண்ட்ல இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சௌஜன்யா கேஸ்ல வந்து நான் இருக்கல. ஒரு ஃபர்ஸ்டே ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு தான் கோர்ட்டுக்கே போன. இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, சௌஜன்யாவை வந்து நான் தான் புதைச்சேன், சௌஜன்யாவை ரேப் அண்ட் மர்டர் ஆனப்ப எனக்கு தான் ஃபோன் வந்துச்சு, நான் தான் அந்த பிணத்தை புதைச்சேன், ஆனா மழை இருக்கிறதுனால அதை சரியா என்னால டிஸ்போஸ் பண்ண முடியல, மறாவது நாள் அது பெரிய விஷயமாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா 164 ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அந்த டைம்ல வந்து நான் லீவ்ல இருந்தேன், நான் ஊர்ல இருந்தேன், எனக்கு ஃபோன் வந்தது உண்மைதான், ஆனா சௌஜன்யா பாடி நான் டிஸ்போஸ் பண்ணல, இந்த கேஸுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அடுத்த கட்ட நகர்வா அது எஸ்ஐடிக்கு போச்சு. எஸ்ஐடி முன்னாலேயும் இதே பதில தான் சொல்லியிருப்பாரு. எதுக்கு சொல்லியிருப்பாரு அப்படின்னா, மேபி அவருக்கு ஒரு த்ரெட்டா இருந்திருக்கலாம். இது மொத்த கர்நாடகா இந்தியாவே பேசும் பொருளா இருந்த ஒரு கேஸ். போலீஸ் முன்னால உட்கார்ந்து நாம அந்த மாதிரி பேசுற பதட்டத்துல அவரு பொய்யா கூட சொல்லியிருக்கலாம். அண்ட் இன்னும் சில விஷயங்கள் நான் நம்புற மாதிரி இல்லை. அது என்ன விஷயம்னா, இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா பாடியும் நான் ஒண்டியே கொண்டு போய் நான் புதைச்சேன், என்கிட்ட சொல்லுவாங்க மலைப்பகுதி அங்க இங்க பாடி கிடைக்கும், நான் கொண்டு போய் அந்த பாடியை புதைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒண்டியா இந்த வேலையை செய்ய முடியாது. எஸ்ஐடி முன்னால என்ன சொல்லியிருக்காருன்னா, என் ஃபேமிலியில என் அக்கா புருஷன்லாம் சேர்ந்து ஒரு 4-5 பேர் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தோம், அவங்களையும் கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரையும் அவங்க ஃபேமிலிக்கு சேர்ந்த ஆட்களையும் போய் தமிழ்நாட்டுல பார்த்து எஸ்ஐடி விசாரிச்சுட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய ஒரு சில ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு, அவர் முன்னால கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இப்ப கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வேற வேற கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் இருக்கு. போலீஸ் முன்னால உட்காந்து பேசும்போது அவர் பதட்டப்பட்டிருக்கலாம். அவர் ரொம்ப ரொம்ப வலிமை நிலைமையில இருந்து வந்த ஒரு தலித்து கொஞ்சம் பயப்பட்டிருக்கலாம். நம்மளுக்கே ஒரு திடீர்னு ஒரு ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரி முன்னால உட்காந்து பேசும்போது கொஞ்சம் படப்படக்கும். அந்த மாதிரி படப்படத்துல ஒரு சில விஷயங்கள் அப்ப கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இப்ப கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எக்கத்தப்பா இருக்கலாம். அந்த காரணத்துலதான் போலீஸ் வந்து எஸ்ஐடி வந்து அவரை கஸ்டடிக்கே எடுத்தாங்க. இவர் முன்னால கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இப்ப கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் எப்ப தெரிய வந்ததுன்னா சார், இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால மண்டியால இருந்து ஒரு பெண் வந்து ஒரு சாட்சி சொல்ல வந்தாங்க. அதாவது 2012 அக்டோபர் 9ஆம் தேதி என்ன சௌஜன்யா ரேப் அண்ட் மர்டர் கேஸ் ஆச்சு, அதுக்கு முந்தின நாள் அக்டோபர் 8ஆம் தேதி சௌஜன்யாவை நேரா பார்த்த ஒரு சாட்சி வந்து சொன்னாங்க. அந்த பிள்ளைய வந்து கிட்னாப் பண்றத வந்து நான் பார்த்தேன், அந்த பிள்ளைய கிட்னாப் பண்றதை நான் பார்த்தேன், அங்க 7-8 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் பைக்ல வந்தாரு ஃபர்ஸ்ட், அவர் எங்களை இங்கிருந்து போக சொன்னாரு, ஆனா நாங்க போகல, இங்க ட்ரீட்மெண்ட்க்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், திடீர்னு அந்த பொண்ணு வந்துச்சு, ஒரு ஆட்டோல அந்த பொண்ணை தூக்கிட்டு போறதை நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு ஐ விட்னஸ் வராங்க.
அந்த ஐ விட்னஸ் வந்த வாட்டி மறுபடியும் சின்னையாகிட்ட இந்த கேள்வியை கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஈடுபடுறாங்க எஸ்ஐ. அந்த கட்டாயத்துக்குனால மறுபடியும் அந்த கேள்வி கேட்டப்ப இப்போ இவர் ஒத்துக்கிறாரு, இல்ல சௌஜன்யா பாடியை நான் தான் டிஸ்போஸ் பண்ண அப்படின்னு. முன்னால சொன்ன ஸ்டேட்மெண்ட் இப்ப சொன்ன ஸ்டேட்மெண்ட் வெவ்வேறு இருந்ததுனாலதான் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அதனால அவர் கொடுத்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் பொய் அப்படின்னு நீங்க புறக்கணிச்சிட முடியாது. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி 6வது குழியில 11வது குழியில எலும்பு கூடுகள் தான் கிடைச்சிருக்கு. அந்த எலும்பு கூடுகளோட FSL ரிப்போர்ட் இது வரைக்கும் வரல. அது மணிப்பாலுக்கு போய் இப்ப ஹைதராபாத்ல இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்குது. FSL ரிப்போர்ட் ஹைதராபாத்ல இருந்து வரணும். அந்த FSL ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னையே மீடியாக்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லிக்கிற சோகால் மீடியா வந்து தலைக்கு ஒரு கதையை ஆளுக்கு ஒரு கதையை கிரியேட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்க இருந்து இன்ஃபர்மேஷன் வருதுன்னு தெரியல. ஆனா இந்த சின்னையா சொன்ன இடத்துல கிடைச்ச எலும்பு கூடுகள் இந்த சாட்சி அது ஒரு பகுதி, என்கொயரியோட ஒரு பகுதி தான். ஆனா இப்ப SIT என்கொயரி வேற வேற மாதிரி போயிட்டு இருக்குது. பேரலரா நிறைய என்கொயரி போயிட்டு இருக்குது. அது என்னன்னா, கடந்த 30 வருஷத்துல இங்க எத்தனை பேர் நேச்சுரலா அன்நேச்சுரலா டெத் ஆயிருக்காங்க, எத்தனை பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி UDR பண்ணி ப்ரொசீஜர் பிரகாரம் புதைச்சிருக்கீங்க, அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுங்கன்னு நேற்று பஞ்சாயத்து ரைடு நடந்திருக்கு. பஞ்சாயத்துல இருந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னையே ஒரு சில டாக்குமெண்ட்ஸை எங்க தோழர்கள் சில பேர் வந்து அதை ஆட்டையை போட்டு சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் வைரலா இருக்கு. என்னன்னா, ஒரே நாள்ல 15 வயசு குழந்தை ஒண்ணு காலையில தண்ணியில விழுந்து இறந்து போது மத்தியானம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க, நைட்டுக்குள்ள எரிச்சிருக்காங்க. இன்னொரு டாக்குமெண்ட் வைரல் ஆயிட்டு இருக்குது. என்னன்னா, லாட்ஜில் கிடைச்ச பாடி அது மர்டர்னு சொல்றாங்க. ஒரு பெண்ணோட சடலம், ஒரு ஆணோட சடலம், 2 சடலத்தை எடுக்கிறாங்க. 2010 கேஸ். அதை மர்டர்னு அவங்கள லெட்டர்ல எழுதியிருக்காங்க போலீஸ் தரப்புல. ஆனா அன்னைக்கே நைட்டு வந்து அதை வந்து எரிச்சிருக்காங்க. அந்த 2 பிணத்தையும் எரிச்சிருக்காங்க. அண்ட் அன்ஐடென்டிஃபைடு பாடி அப்படின்னு பதிவு பண்றாங்க. ஒரு லாட்ஜில் அது எப்படி அன்ஐடென்டிஃபைடு பர்சன் இருக்க முடியும்? அவங்க ஊரு, அட்ரஸ், பேரு, ஐடி கார்டு கொடுத்துட்டு தான். இந்த மாதிரி சார் நிறைய இவங்க பண்ணிருக்கிற ஃப்ராடு தனத்தை நிறைய எவிடன்ஸ்கள் வந்து இப்ப வைரல் ஆயிட்டு இருக்குது. இதனால பஞ்சாயத்து ரைடு பண்ணிருக்காங்க. நேற்று எல்லா டாக்குமெண்ட்ஸும் பஞ்சாயத்துல இருந்து எடுத்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் தரப்புல ரொம்ப விவரமா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, RTIக்கு 2000ல இருந்து 2015 இந்த 15 வருஷம் இடைக்கால இந்த டைம்ல உங்க போலீஸ் ஸ்டேஷன் இதுல ஆன டெத் இது UDR ரிப்போர்ட் கொடுங்கன்னு ஒரு RTIக்கு, இல்ல அந்த மாதிரி எந்த ரிப்போர்ட் இல்லை, எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இதுவே தெரியுது உங்களுக்கு சாட்சியை நாசம் பண்ணியிருக்காங்கன்னு. இது இல்லாம கடந்த 20-25 வருஷத்துல இங்க வேலை பண்ண VA, அதாவது வில்லேஜ் அக்கவுண்ட், PDO, பஞ்சாயத்து டெவலப் ஆபீசர்ஸ் யார் யார் இருக்காங்க எல்லாருக்குமே சம்மன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. நேற்று இவங்களை எல்லாருமே விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. சின்னையா சொன்னது உண்மையா பொய்யாங்கிறது செகண்டரி. இப்போ சௌஜன்யா கேஸ்ல புதுசா ஒரு ஐ விட்னஸ் வந்திருக்கு. சின்னையா நிறைய இடத்துல பிணங்களை பார்த்து ஐ விட்னஸ் 7-8 பேர் சாட்சியா சொல்ல வந்திருக்காங்க. SIT ஒரு மாசத்துக்கு முன்னே ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருந்தாங்க தர்மஸ்தலால. நீங்க வந்து யாராவது உங்க சொந்தக்காரர்கள் வந்து தொலைஞ்சு போயிருந்தாலோ அல்ல சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குற மாதிரி இறந்து போயிருந்தாலோ கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு. அந்த ஹெல்ப்லைன்ல மானாவாரியா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுல ஒரு 3 கம்ப்ளைண்ட் வந்து மீடியா முன்னால வந்து நின்று பேசியிருக்காங்க. 13 வயசு குழந்தை, 18 வயசு குழந்தையோட ரிலேட்டிவ்ஸ் வந்து பேசியிருக்காங்க. வேதவல்லியோ கேஸ்ல வந்து பத்மலதா கேஸ்ல வந்து அவங்க அக்கா இந்திராணிங்கிறவங்க மறுபடியும் SIT முன்னால வந்து நின்று கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம ஒரு சில பேர் இவன் மாஸ்க் மேன் காட்டிட்டு இருக்கிற இடம் தப்பு, அவன் புதைச்ச இடம் எங்களுக்கு தெரியும், நாங்க சொல்றோம் அந்த இடத்துல தோண்டுங்கன்னு SIT முன்னால கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்க கோரிக்கையும் கேட்டாலும் அவங்க சொல்ற இடத்துலயும் தோண்டி பிணங்கள் இருக்குதான்னு செக் பண்ணி ஆகணும். சின்னையாவும் இந்த சின்னையா சொன்ன இடங்கள், சின்னையா பத்தின எல்லா விஷயமும் ஜஸ்ட் ஒரு பார்ட் தான். இன்வெஸ்டிகேஷன் என்கொயரியில ஒரு பார்ட் தான். அதை தாண்டி SIT செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அந்த வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் SIT டீம்ல இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வெளியே லீக் ஆகலன்னு சொல்லப்படுது. SIT ஓப்பனா சொல்றாங்க, நாங்க ஃபுல் ரிப்போர்ட் தர வரைக்கும் எந்த விஷயத்தையும் லீக் பண்ண மாட்டோம்னு. நேற்று வந்து ஹோம் மினிஸ்டர் ப்ரெஸ் மீட் பண்றாரு. ஹோம் மினிஸ்டர் ப்ரெஸ் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, இந்த ரிப்போர்ட் வர வரைக்கும் SIT இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு அந்த ரிப்போர்ட் வர வரைக்கும் நாங்க எந்த இதை வந்து மீடியா கூட வந்து நாங்க ஷேர் பண்ண முடியாது, எந்த இன்ஃபர்மேஷனும் நாங்க தரவே மாட்டோம் அப்படின்னு ஹோம் மினிஸ்டர் சொல்றாரு. ஆனா மீடியாக்கள் வந்து எங்க இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து இந்த நியூஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கே தெரியல சார். இதை கண்டுபிடிக்க ஒரு SIT அமைக்கணும். அப்படி இல்லைன்னா தெரியாது. இது சொல்லுங்க. குறிப்பா இந்த கேள்வி ஒண்ணு வருது இல்லைங்களா, தர்மசாலாவில இறந்தா மோட்சம் கிடைக்குன்னு ஒரு நரேஷன் ஒண்ணு கிரியேட் பண்றாங்கல்ல, அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? சார் இது புது விஷயம் சார்.
இது எப்படின்னா வடிவேலு சொன்ன மாதிரி என்னடா புதுசா கண்டுபிடிக்கிறீங்களா திருடுறதா அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு பாத்தீங்களா? அந்த டைலாகுக்கும் இந்த சிச்சுவேஷனுக்கும் இதே இல்ல சார். ரெண்டுமே சூப்பரா ஒத்து போகுது. ஏன்னா காசியில போய் இறந்தா யாராவது மோட்சம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனாலே நிறைய பேர் காசியில போய் இறந்து போறாங்க. அவங்க பாடியை அங்கேயே எரிச்சிடுறாங்க. அது எரிக்கிறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அங்க இருக்கு. இது ஊரறிஞ்ச விஷயம், உலகம் அறிஞ்ச விஷயம். ஆனா சார் என் நேட்டிவ் வந்து தர்மஸ்தலால இருந்து 80 கிலோமீட்டர் தான் சார். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஷிமோகா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல. ஷிமோகாவை தாண்டுனா தட்சிண கன்னடா டிஸ்ட்ரிக்ட் தான் சார். எனக்கு ரொம்ப பக்கம் இருக்கிற இடம். ஒரு 80 கிலோமீட்டர் தான் எங்க ஊர்ல இருந்து. நானே நிறைய தடவை தர்மஸ்தலாவுக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஆனா கர்நாடகத்துல யாருக்குமே தர்மஸ்தலா ஒரு மோட்சம் கிடைக்கிற இடம்னு எவனுக்கும் தெரியாது சார். யாருக்கும் தெரியாது இங்க வந்து இறந்து போனா மோட்சம் கிடைக்கும்னு. இந்த கதையை வந்து புதுசா கட்டி விட்ட கதை. யாரு கட்டி விட்டதுன்னா வந்து இப்ப இருக்கிற பஞ்சாயத்து வைஸ் பிரசிடென்ட் ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவரு கட்டி விட்ட கதை. அதாவது சின்னையா வராரு 164 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நிறைய பிணங்கள் வந்து இந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன், ரேப் அண்ட் மர்டர் ஆன பிணங்கள் எல்லாம் வந்து நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த நாள், அதாவது ஜூலை 6ஆம் தேதியே இந்த ஆளு வந்து ஸ்ரீனிவாஸ் கூட வந்து பிரஸ் மீட் பண்றாரு. ஸ்ரீனிவாஸ்ங்கிறவரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, ஆமா அவன் சொன்னது உண்மை, காட்டு பகுதியில நாங்க நிறைய பிணங்களை புதைச்சிருக்கோம். ஆனா அந்த பிணங்கள் எல்லாம் ப்ராப்பரா நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் புதைச்சோம். ஏன்னா இந்த கர்நாடகால நிறைய பேர் வந்து தர்மஸ்தலால வந்து இறந்து போனா மோட்சம் கிடைக்கும்னு தெரிஞ்சு இங்க வந்து இறந்து போயிடுறாங்க. காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க, கடன் பிரச்சனையால இம்சை அனுபவிச்சவங்க, குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் இங்க வந்து செத்துருவாங்க. நாங்க கோவில் தரப்புலயே எடுத்து அந்த பாடியெல்லாம் புதைச்சிருவோம். அவங்க வந்து மோட்சத்துக்காக இங்க வந்து செத்துருவாங்க அப்படின்னு அந்த ஆளு சொல்றாரு. இவரு என்ன சொல்றாருன்னா, மாஸ்மேன் என்ன சொல்றாருன்னா, 13 வயசு, 14 வயசு, 15 வயசு குழந்தைங்க எல்லாம் ரேப் ஆகி மர்டர் ஆயிருக்கு. நான் அந்த பணத்தை புதைச்சேன். அதுவும் முக்கியமா கல்லேரிங்கிற ஒரு இடத்துல தர்மஸ்தலால இருக்கிற பெட்ரோல் பங்க்ல வந்து ஒரு 500 மீட்டர் தூரத்துல நான் ஸ்கூல் பேக் புக்கோட ஒரு பணத்தை புதைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க கேள்வி ஒண்ணுதான் சார். 13, 14 வயசு குழந்தை எந்த மோட்சத்துக்காக இங்க வந்து செத்து போவோம்? இப்ப சித்திரதுர்கால இருந்து ஒருத்தர் வந்து முந்தா நாள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இல்லையா? 17 வயசு என் தங்கச்சி வந்து அவங்க அண்ணன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. 17 வயசு தங்கச்சி ஒரு 13 வருஷத்துக்கு முன்னால இங்க கோயிலுக்குன்னு வந்தாங்க. ஆனா திரும்பி வீட்டுக்கே வரல. அவங்க கூட வந்தவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா என் தங்கச்சி வீட்டுக்கு வரல. நான் என் தங்கச்சியை கூட்டிட்டு போன கோயிலுக்கு கூட்டிட்டு போன பொம்பளை கிட்ட கேட்டா அந்த பொம்பளை எந்த ஆன்சரும் கொடுக்க மாட்டேங்குது. போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்தா இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த பொம்பளைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என் தங்கச்சி எங்க கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு எஸ்ஐடி முன்னால ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காரு. அந்த 17 வயசு குழந்தைக்கு என்னாச்சுன்னு பதில் வரணும்ல சார். அந்த 15 வயசு இன்னொரு 15 வயசு குழந்தை வந்து தண்ணியில விழுந்து காலையில இறந்த போது மத்தியானம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நைட்டே எரிச்சிடுறாங்க இல்லைங்களா? பஞ்சாயத்து கர்நாடகா 1964 பஞ்சாயத்து ஆக்ட் பிரகாரம் மினிமம் 15 நாள் வச்சு 15 நாளுக்கு அப்புறம் யாரும் வரலைன்னா நீங்க அந்த பணத்தை புதைக்கலாம். எரிக்கிற மாதிரி இல்லை, நீங்க புதைக்கலாம். நாளைக்கு தேவைப்படும் அந்த பணம். ஆனா இந்த பாடிய 15 வயசு குழந்தைய அது எப்படி வந்து இவங்க ஒரே நாள்ல எரிச்சாங்க? இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கு. அந்த பாடி என்ன அங்க வந்து மோட்சத்துக்காக வந்து இறந்து போயிருக்குமா? நீங்க யாரை காப்பாத்த, எந்த சாட்சியை நாசம் பண்ணா அந்த பாடியை வந்து எரிச்சிங்க? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி இருக்கு சார். இத்தனை கேள்விக்கும் தயவு செஞ்சு எஸ்ஐடி பதில் சொல்லும். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த மீடியா ட்ரையல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்ங்கிற பேர்ல முடிஞ்சா நான் உங்களுக்கு ஒரு சவாலா கொடுக்குறேன். நீங்க சவாலா எடுத்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் சுஜாதா பட் கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணாங்க. வரவேற்கத்தக்க விஷயம் தான். அந்த பொம்பளை மொத்த கர்நாடகம் ஏமாத்துச்சு. நேத்து வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இல்ல இந்த சுவர்ணா டிவி, அதாவது ராஜீவ் சந்திரசேகரோட டிவி, ராஜ்யசபா எம்பி ராஜீவ் சந்திரசேகரோட டிவி, அது சுவர்ணா டிவி, இவங்க கார்ல உட்கார வச்சு மிரட்டி என்கிட்ட இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொன்னாங்க. உண்மையாலுமே அனன்யா பட் அப்படிங்கிற பொண்ணு எனக்கு இருந்தது உண்மைன்னு மறுபடியும் நேற்று வந்து எஸ்ஐடி கிட்ட என்கொயரிக்கு ஆஜராயிருக்கு. எஸ்ஐடி முன்னால பேசிட்டு நேற்று மீடியா முன்னால இந்த பதில சொல்லிட்டு போயிருக்கு அந்த பொண்ணு. அந்த மேடம் முந்தா நாள் ஒரு மாதிரி பேசுறாங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க. விட்டுருங்க அந்த விஷயத்தை. இவங்க இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணாங்களா சார் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா? இந்த கேஸ இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் அடிப்படையில் பண்ணட்டுமே. 15 வயசு குழந்தை இறந்து போச்சு ஒரே நாள்ல. அந்த பாடியை எரிக்கிறதுக்கு அப்படி என்ன தேவை இருக்கு? யாரை காப்பாத்தா, எந்த சாட்சியை நாசம் பண்ண எரிச்சாங்க? திராணி இருந்தா, தெம்பு இருந்தா, தம் இருந்தா பண்ண சொல்லுங்க தமிழ்நாட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை. கர்நாடகால நாங்க அந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டுட்டோம். இங்க இருந்து எந்த பதிலும் இல்லை. தமிழ்நாட்டு மீடியாவாவது பதில் சொல்லுதா பார்க்கலாம் சார். இந்த கேஸ் எல்லாம் மூடிடுச்சாங்க, முறிஞ்சிடுச்சு, ஒண்ணுமே இல்லை, அவர் பிறை சாட்சி சொல்லிட்டாரு, அந்த மாதிரிலாம் விஷயங்களை வந்து தமிழ்நாட்டு மீடியாக்கள், ஒரு சில மீடியாக்கள்ல போயிட்டு இருக்கு செய்தி. அது எந்த அளவுக்கு உண்மையான்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.
ஓகே சார். தர்மசாலா பத்தி பல்வேறு விஷயங்கள நீங்க தொடர்ந்து எங்க சேனலுக்கு நீங்க பேசிட்டு வரீங்க. ஏதாவது புது அப்டேட் இருந்தா மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நேயர்களே, இது போன்ற நல்ல வீடியோக்கள தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். எங்களுக்கான ஆதரவு என்பது எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க வீடியோக்கள தொடர்ந்து பாருங்கள். நன்றி தோழர். நன்றி சார். நன்றி.